வேற லெவல் சம்பவம் செய்யும் கோட் பாடலில் விஜயகாந்த் என்ட்ரி. தளபதி விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக கோட் பட அப்டேட்களை வாரி வழங்கிவிட்டார் வெங்கட் பிரபு. இதனால் ஒரே கொண்டாட்டத்தில் உள்ளனர் தளபதி ரசிகர்கள். அத்துடன் சோசியல் மீடியாவில் எங்கு திரும்பினாலும் ஒரே கோட் படம் குறித்த பேச்சுகளாக தான் உள்ளது. இந்நிலையில் கோட் பட பட்ஜெட் குறித்து வெளியாகியுள்ள தகவல் இணையத்தில் பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. கோட் படத்தின் பட்ஜெட் குறித்த லேட்டஸ்ட் தகவல் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசியுள்ள படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் கல்பதி கோட் படத்தின் பட்ஜெட் ரூபாய் 300 கோடி என தெரிவித்துள்ளார். அத்துடன் தங்களது தயாரிப்பு நிறுவனத்தில் உருவான படங்களில் கோட் தான் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான படம் என்றும் கூறியுள்ளார். மேலும் தளபதி விஜய் மிகப்பெரிய மார்க்கெட் உள்ள ஸ்டார் என்பதால் பெரிய பட்ஜெட்டில் தயாரித்தாலும் கோட் எங்களுக்கு லாபம் தரும் எனவும் சுரேஷ் கல்பதி பேசியுள்ளார். இதனிடையில் கோட் படத்தின் செகண்ட் சிங்கிள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்து வருகிறது. விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு கோட் படத்தின் சின்ன சின்ன கண்கள் என துவங்கும் செகண்ட் சிங்கிள் வெளியாகியுள்ளது. கோட் படம் பெரும்பாலும் AI டெக்னாலஜியுடன் தான் உருவாகி வருகிறது. விஜய் நடிக்கும் 3 கேரக்டர்களில் ஒரு கேரக்டர் AI டெக்னாலஜி உதவியுடன் தான் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெளியான பாடல் மறைந்த பின்னணி பாடகி பவதாரணியின் குரலை மீண்டும் AI டெக்னாலஜி உதவியுடன் கொண்டு வந்து உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த படத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் கேரக்டரை AI உதவியுடன் கொண்டு வந்திருப்பதாக ஏற்கனவே படக்குழு சொல்லியிருந்தது. AI டெக்னாலஜி மூலம் மீண்டும் விஜயகாந்தை பார்த்தபோது ரஜினி மிரண்டு போய்விட்டதாக படக்குழு சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீனுக்காக பலமுறை படக்குழுவை பாராட்டி தள்ளிவிட்டாராம் ரஜினிகாந்த். கோட் படத்தில் விஜயகாந்த் வரும் சீன் 2 முதல் 3 நிமிடங்களுக்கு வைக்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. கேப்டன் வரும் காட்சியில் பின்னணியில் ஒரு பாடலும் இடம் பிடிக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த பாடலில் விஜயுடன் கேப்டன் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திரையரங்கில் வேற லெவலில் கொண்டாட்டம் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.